ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வராகி அம்மா யாருக்கும் வாக்கு கொடுப்பதில்லை. ஆனால் அதையும் தாண்டி இப்போது உன்னை தேடி வந்து வாக்கு கொடுக்குறேன்னா, சரியாக நீ இதை கேட்ட 1 மணி நேரத்திலேயே நம்ப முடியாத பேரதிர்ஷ்டம் ஒன்று உன் வாழ்வில் வந்து சேருவேன் செல்லமே. பேரதிசயமாக இருந்தாலும் சரி, பேரதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை என் அன்பு பிள்ளையான உனக்காக உன் கைகளிலேயே நான் ஒப்படைக்கப் போகிறேன். உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை உதாசீனப்படுத்தி உதறித்தள்ளும் இந்த மனிதர்கள் பொய்யா இருப்பவனையெல்லாம் நல்லவன்னு சொல்லி பெருமைப்படுத்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? கவலை கொள்ளாதே. காலம் இப்படிதான். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாது. யார் பொய் பேசுகிறானோ, யார் ஆடம்பரமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கானோ அவனை தான் நல்லவன்னு சொல்லுவாங்க. பிரச்சனைகளை உன் நின்று பார்த்து விடாமல் அடுத்தவர் நிலையிலிருந்து பார்த்தீனா அதுக்கு முடிவும் அனுசரணையும் சீக்கிரமாக உனக்கு உண்டாகும். ஏன்னா உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுக்குவோம், நிச்சயமாக உன் மனசு முழுவதும் அந்த பிரச்சனை பற்றி யோசனைகளில் தான் இருக்கும். ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னு நடந்ததை பற்றியே யோசிப்பே தவிர இதை எப்படி சரி செய்யலாம் என்ற யோசனை உன் மனதுக்குள் வராது. வந்தாலும் அது தப்பும் தவறுமாகத்தானே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, உன் மனசுக்கு எது நல்லது, உன்னுடைய பதவிக்கு எது நல்லது, உன்னுடைய வேலைக்கு எது நல்லது, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நல்லது என ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தால் எந்த பிரச்சனைகளும் இல்லாத நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த நிறைவான வாழ்க்கையை நான் உனக்கு அமைப்பேன் நினைத்தேன் செல்லமே. எப்போதுமே பிரச்சனைகள் நமக்கு நினச்சிட்டா அது உன் கண்ணுக்கு முன்னால் உதாகரமாக பெருசாகி நின்று மற்ற எந்த விஷயங்களையும் பார்க்க முடியாமல் தடுத்து விடும். அதனால்தான் எந்த கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அது ஒரு 3ஆம் அவருக்கு நடப்பதாக நினைத்து கொண்டு அவருக்கு நீ தீர்வு சொல்வதாக நினைத்து கொண்டு சொல்ல வேண்டும். அப்புறம் பாரு, அந்த தீர்ப்பு நீ எதிர்பார்த்த விஷயத்திற்கு சரியாக சாதகமாக பொருந்தி நிற்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னை பாலூட்டி வணங்க செய்த இந்த வராகி அம்மா, என்னையே நாடி வர செய்த இந்த வராகி அம்மா இப்போது உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து சந்தோஷமாய் முன்னேற்றத்தோடு கூடிய வாழ்க்கையை வாழ வைக்க போகிறேன். கண் பார்வையற்றவன் மட்டும் குருடன் கிடையாது. தன்னுடைய குறிக்கோளையும் லட்சியத்தையும் அடையாத மனிதனும் இங்கு குருடன் தான் என் செல்லமே. நீ எப்போதும் எல்லாரிடமும் நல்ல விதத்தில் நடந்துக்கோ. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீயே உனக்கான உண்மையான பிள்ளையாக உன் மனசாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் கேட்டு நடந்துள்ள தயாராக என் செல்லமே. நீ என்னதான் நல்ல விஷயங்களை நாடினாலும் கெட்ட விஷயங்களும் உன் வாழ்வில் உன்னை சுற்றி வந்து கொண்டுதானே இருக்கிறது. நல்லவை முதலில் நரகமாக தோன்றினாலும் கடைசியில் அதுவே சொர்க்கமாய் மாறும். நீ முதல்ல சொர்க்கம்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம் முடிவில் தாமதமாகவும் மாறிப்போகும் என் செல்லமே. எல்லா புகழ்மொழிகளும் எல்லாராலும் பேசப்படுறதில்ல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களே ஒருத்தரை பிடிக்காமல் இருக்கலாம், இன்னொருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மனிதரிடத்தில் நீதானே உன் செயல்களை பார்த்து அமைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் எதுவும் சொல்லிவிட்டு போகாமல் இருந்ததும் இல்லை. ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு முழிக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் தாயையும் பார்க்க முடியல, உன் மனசில் இருக்கிற பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்ள ஆள் கிடைக்கலையே நினைக்காத. எந்த உறவுக்கு நீ நல்லது நினைத்தாயோ அந்த உறவு வேண்டுமானால் உனக்கு பின்னால் நின்று துரோகத்தை செஞ்சு அதை உன்னை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இந்த வராகியம்மா நிச்சயம் உன்னை ஜெயிக்க வைத்து வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக அழகாக வாழணும்னா எப்போதுமே கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். மன்னிப்பதை விட மறந்து போய்விடக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். மறதி என்பது மிக மிக அவசியம்தான். ஆனால் அதை எங்கே எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயத்தை நீ தெரிந்து வைத்து இருக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும்போது நம்பிக்கை எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கும். அடிகள் தான் கடினமான சூழ்நிலையை கூட எளிதில் கடந்து செல்லக்கூடியதாக மாற்றுமேன் செல்லவே. ஒவ்வொரு அடியும் உனக்கான பாதை என்பதை புரிந்து கொண்டு அதை சரி செய்வதற்கான வேலைகளை செய்யப்பார். எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக மட்டுமே இருக்கப் போகிறது. தவறாக நினைப்பவர்களிடம் நீ எதை செஞ்சாலும் குத்தோன்னு தான் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் விட்டு ஒதுங்கி இரு. நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் வரை யாருடைய லட்சியமும் யாருடைய கணிப்பும் யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை என் செல்லமே. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். என்னதான் உனக்கு நீச்சல் தெரிந்திருந்தாலும் சேத்துல விழுந்தால் அங்கே போய் நீச்சல் அடித்து எழுந்து வர முடியாது.
நீயாகவே கையை காலை ஊன்றிதான் எழுந்து வர வேண்டுமே தவிர சேத்துல விழுந்த பிறகு நீந்த முயற்சி செய்வது அறிவாளித்தனமாக இருக்காதல்லவா? அதே போலதான் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்படி இருக்குதோ அதுக்கேற்றாற் போல செயல்பட்டு அந்தந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வேலைகளை பாரு. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஓவியம் கிடையாது என் செல்லமே. ஓவியம் வரைந்தால் தவறாக வரைஞ்சிட்டோமே நினச்சி அதை அழித்து சரி பண்ண முடியும். ஆனால் வாழ்க்கை என்பது இங்கு சிற்பம் போல செதுக்குனா செதுக்குனது தான், அதை சரி செய்ய முடியாது என்பல்லவா? அதனால்தான் வாழும்போதே சரியான வேலைகளை செஞ்சு சரியான விஷயங்களோடு உன் வாழ்க்கையில் ஜெயிக்க பாருன்னு சொல்கிறேன். நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டம் கிடையாது. கடுமையான பாதையை நான் உனக்கு உருவாக்க மாட்டேன் என் செல்லமே. பாதையை குறித்த உன் பார்வையை மாற்று. வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுல நீ எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவுகளை மாற்றி அமைச்சு சரியான முறையில் நிதானமாக வாழ ஆரம்பிச்சின்னா எந்த பிரச்சனையும் உன்னை நோக்கி வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீயாக இருந்தால் எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. ஆனால் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் உன்னை தவறு செய்ய தூண்டுகிறது. அதனால் தன்னிலை மாறும்போது தானே அதன் காரணமாக நீ கஷ்டப்படவும் நஷ்டப்படவும் செய்கிறாய். நன்மையோ தீமையோ எல்லாமே உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை செய்து நன்மையான வாழ்க்கையை வாழ பழகு. எந்த தீயதும் எந்த கெடுதலும் எந்த தவறும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுமே. இதுவரை வாழ்ந்த என் வாழ்க்கையை நினச்சி வருந்தாம இனி வாழப்போகும் வாழ்க்கை நல்லதாக இருக்கும், என் வராகி அம்மா எனக்கு நல்லதே செய்வாள் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ பழகு. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கு உனக்கு உதவியாக இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் நீ வேறாக இருக்க முடியாது. சில பேருடைய வாழ்க்கையில் நீ உதிரும் இலையாக அவர்களை விட்டு விலகி போகக்கூடிய ஆளாக இரு. சிலருடைய வாழ்க்கையில் வெட்டப்படும் கிளையாக நீ வெட்டி கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லமே. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா சமயங்களிலும் நல்லவராக வாழ்வதற்கு யாராலும் முடியாத காரியம். உனக்கு ஒத்து வராத இடங்களிலும் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டாத மனிதர்களிடமும் உனக்கு சரிவராத இடங்களிலும் நீ கடந்து விடுவது தானே உன் வாழ்க்கைக்கு நல்லதாகவும் சரியானதாகவும் நன்மை பயக்கக்கூடிய விதத்திலும் இருக்கும். உனக்கு துணையா உனக்கு பக்கபலமா உனக்கு உதவியாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களா? பலவீனமாய் வார்த்தைகளால் உன்னை வாடி வதைக்கிறார்களா? கவலைப்படாதே. யார் என்ன சொன்னாலும் எதையும் பெரிதுபடுத்தாமல் உன்னுடைய வார்த்தைகளும் உன்னுடைய செயல்களும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய விதத்தில் இருக்கும்படி நீ பார்த்துக்கொள்ளேன்னு சொல்லவே. எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் நல்லதும் கெட்டதும் இருக்க தான் செய்யும். நீ கெட்டதை பற்றி யோசிச்சினா சிக்கல்களை பற்றி வருத்தப்பட்டால் உன் வாழ்க்கையில் வழிகள் மட்டும்தான் மிஞ்சும். அதனால் நல்லதை நினச்சிக்கிட்டு நல்வழியில் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்துக்கொள். மாற்றி யோசித்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் மாற்றம் வந்தே தீருமென் செல்லமே. நீ யாருக்காகவும் யாருடைய செயலையும் நினச்சி உன்னை நீயே காயப்படுத்தி வருத்தப்படுத்தி வாழாதே. உறவாக இருக்கக்கூடிய மனிதர்களையெல்லாம் உயிராக நினைப்பது உன் தவறுதானே. உன் வாழ்க்கை பாதையில் வரக்கூடிய எல்லாருமே வழிப்போக்கர்கள்தான். நீ மட்டும்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாய் இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் உனக்கு சரியாகவும் சாதகமாகவும் இருக்கும்படி நல்ல செயல்களை செய்து நேர்மையாக வாழ பழகு. இருக்கும் இடம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை அனுசரித்து வாழக்கூடிய ஆளாக நீ இருந்தால் எல்லாமே உனக்கு சொர்க்கம்தான்.